அந்த ஹெட்டா இருக்கிற சிம்பன்சிக்கு தான் எல்லா பெண்களுமே மற்றவங்களோட இருக்கிற பார்த்தா அது வந்து அடிச்சு துரத்திடும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்ல. இப்போ இந்த மாதிரி ஆல்ஃபா மேல் வந்து நடந்துக்கிறனாலேயே சில பெண்களுக்கு வந்து பிடிக்காம போயிடும். பிடிக்காம போய் மற்ற ஆண்களை வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு பெண் சிம்பன்சியை வந்து நைஸா கூப்பிடும். நைஸா கூப்பிட்டு ஏதாவது பழம் கொடுக்கறது, இந்த மாதிரி இம்ப்ரெஸ் பண்ணும். அட்ராக்ட் பண்ணதுக்கு அப்புறம் வா நம்ம தனியா போயிடுவோம், இங்க இருக்க வேணாம், இங்க இருந்து ஆல்ஃபா மேலுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி கூப்பிடும். மெல்ல வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படியே போயிட்டு காட்டுல தனியா வாழ ஆரம்பிச்சிருவாங்க. குரூப்ல கேள்வி வைப்பாங்கல்ல, ஏய் இவன் எங்கடா அப்படின்ட்டு. ஒருவேளை ஆல்ஃபா மேலுக்கு இவன் ஓடி போயிட்டு இனச்சேர்க்கை பண்ணிட்டு வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னு வைங்க, ஆல்ஃபா மேல் வந்து விடாது, ரொம்ப அடிச்சு அந்த குரூப்பை விட்டு துரத்துறது கூட வாய்ப்பு இருக்கு. அதனோட ஈகோ பொறுத்து, அதுக்கு ஏற்படக்கூடிய அந்த பொறாமை பொறுத்து அடிக்கிறதும் அல்லது அதை மன்னிச்சு விடுறதும் இருக்கு. சரி ப்ரோ, இப்போ ஓடி போறதே ஒருவேளை பீட்டாவா இருந்தா என்ன ப்ரோ பண்றது? தனியா வந்து சேர்ந்து ரெண்டு பேர் மட்டும் வாழ முடியாது. ஏன் வாழலாம்? ஏன் வாழ முடியாதுன்னா அவங்க கண்டுபிடிச்சிருவாங்கன்ற. இவங்க ரெண்டு பேரும் வந்து போறத, இது வந்து ரிஸ்க் இல்லை. இப்போ கூட்டமா இருக்கும்போதே இந்த பிரச்சனை இருக்கும்போது, இது தனித்தனியா இருக்கும்போது அந்த பிரச்சனை தான். இன்னொன்னு என்னன்னா, இதுக்கு அடிபட்டாலோ காயம்பட்டாலோ ஹெல்ப் பண்றதுக்கு யாரும் இல்லாம போயிடுவாங்க. வேட்டையாடுறதுக்கு ஒரு குரங்க பிடிக்கணும், ஒரு கொலாபஸ் குரங்க மங்கியை வந்து பிடிக்கணும்னா இவங்க ரெண்டு பேர்னால மட்டும் முடியாது. இந்த மாதிரி பல பிரச்சனை இருக்கு தனியா வாழ முடியாதது. இன்னொரு விஷயமும் நடக்கும், அந்த பெண்ணை கூட அடிக்கும் ஆல்ஃபா மேல். ஒரு அளவுக்கு மேல ரொம்ப அடிச்சு துன்புறுத்தினா மற்ற பெண்கள் வந்து தட்டி கேட்க ஆரம்பிச்சிடும். என்ன ஓவரா பண்ணி, பெண்களுக்கு நான் மட்டும் பெண்கள் சப்போர்ட்டுக்கு வர்றாங்க, அப்ப ஆண்களுக்கு ஆண்கள் சப்போர்ட் வரணும். ஏன் கண்டிப்பா வரும். எப்ப வரும்னா, தனியா காதல் பண்ணி போச்சுல அந்த சிம்பான்சி பாட்டுக்கு கோவத்துல இந்த மேல் இது ஆல்ஃபா மேல அடிச்சு தான் ஒரு ஆல்ஃபா மேல பதவி ஏற்றுதா என்ன? காதலுக்கு இருக்கிற பவர் ஏன் இன்னும் உங்களுக்கு தெரியல, புரியல? அதை மீறியும் ஏதாவது பண்ணுச்சுன்னா அப்ப எல்லா பெண்களும் சேர்ந்து ஆல்ஃபா மேல அடிக்க ஆரம்பிச்சு அடிச்சிருச்சுன்னா ஆல்ஃபா மேல்னால ஒண்ணும் பண்ண முடியாது. அமைதியா சோர்ந்து போய் ஒரு ஓரம் உட்காந்து, அப்ப வந்து இந்த மிச்சம் இருக்கிற மேல் வந்து சண்டை போட மாட்டாங்களா? அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, சாவட்டும், நம்மள மட்டும் அடிக்கிறான் மிரட்டுறான், நம்ம தான் எல்லாம் இவனுக்கு கொடுக்கணுமா, அடிங்கக்கா நல்லான்ற மாதிரி வேடிக்கை தான் பார்ப்போம். பெண்கள் நினைச்சா வீட்டையும் பிடிக்க முடியும், நாட்டையும் பிடிக்க முடியும்ன்றதுக்கு சிம்பான்சியோட பெண்கள் வந்து உண்மையிலே ஒத்துக்கணும். சரியா? அதே மாதிரி உண்மையான காதல்னா சொல்லு வரேன். போன வீடியோவில் சிம்பான்சியோட இனச்சேர்க்கை முறை எப்படி, என்னெல்லாம் பண்ணும் அப்படின்னு சொல்லி, ஒரு தாய்க்கு ஒரு மகளுக்கு எப்படி ஒரு உறவு இருக்கு அப்படின்னு சொல்லி போன வீடியோவில் பார்த்துருந்தோம். அந்த வீடியோவோட கடைசியிலே சொல்லியிருந்தோம் சிம்பான்சியோட காதல் கதை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி. ஒரு ரோமியோ ஜூலியட், ஒரு அம்பிகாவதி, ஒரு அமராவதி, இதுக்கு ஈக்குவலா இருக்குமான்னு தெரியல, இல்லை இதுக்கு மேல சுவாரஸ்யமா இருக்குமான்னு தெரியல. இந்த வீடியோல அதுக்கான விடை என்ன அப்படின்னு சொல்லி ப்ரோட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவோம். சொல்லுங்க ப்ரோ, அதுக்கு ஈக்குவலா காதல் கதை இருக்குமா? ஏன்னா ஒரு மாதிரி சுவாரஸ்யமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சிம்பான்சியோட காதல் கதையவே இங்க நிறைய பேர் படமா எடுக்க போயிருவாங்க. ஸோ சொல்லுங்க பார்த்து. அது சுவாரஸ்யமா இருக்கும், ஆனா அந்த அளவுக்கு இருக்குமான்றதை நீங்க படமா எடுக்கிற அளவுக்கு சரி ஓகே, நானும் முடிவு பண்றேன், மக்களும் முடிவு பண்ணுவாங்க. இப்ப நான் அந்த விஷயம் மட்டும் சொல்லிடுறேன் எப்படி நடக்கும்னு. ஒரு குரூப்ல ஒரு 100 பேர் இருந்தா அதுல கிட்டத்தட்ட 40 பேர் வந்து இளம் பெண்களா இருப்பாங்க, இல்லைன்னா தாய்களா இருப்பாங்க. அந்த மாதிரி குட்டிகள் ஒரு 20-25 இருக்கும். மிச்சம் எல்லாமே வந்து ஒரு 30-35 வந்து ஆண்கள். அதுல இளம் ஆண்கள்ல ஆரம்பிச்சு நல்லா வயசான ஆண்கள் வரைக்கும் எல்லாமே வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரே ஒரு ஆல்ஃபா மேல் தானே இருக்கும். அந்த ஆல்ஃபா மேலுக்கு தான் எல்லா பெண்களுமே, அந்த ஹெட்டா இருக்கிற சிம்பன்சிக்கு தான் எல்லா பெண்களுமே மற்றவங்களோட இருக்கிற பார்த்தா அது வந்து அடிச்சு துரத்திடும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்ல. இப்ப இந்த மாதிரி ஆல்ஃபா மேல் வந்து நடந்துக்கிறனாலேயே சில பெண்களுக்கு வந்து பிடிக்காம போயிடும். பிடிக்காம போய் மற்ற ஆண்களை வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்ப அந்த நேரத்துல இப்போ இந்த பெண்கள்ல வந்து ஒரு ஆண் வருதுன்னு வச்சுக்குவோம். உதாரணத்துக்கு ஒரு ஆண் சிம்பன்சி வந்து அதே குரூப்ல இருக்கிற ஒரு ஆண் சிம்பன்சி ஒரு பெண் சிம்பன்சியை வந்து நைஸா கூப்பிடும். நைஸா கூப்பிட்டு ஏதாவது பழம் கொடுக்கறது, இந்த மாதிரி இம்ப்ரெஸ் பண்ணும். அட்ராக்ட் பண்ணதுக்கு அப்புறம் வா நம்ம தனியா போயிடுவோம், இங்க இருக்க வேணாம், இங்க இருந்து ஆல்ஃபா மேலுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி கூப்பிடும். கூப்பிட்ட உடனே இந்த பெண் சிம்பன்சியும் அது கூட போயிடும். அப்ப நைஸா இப்ப 100 பேர் கொண்ட ஒரு கம்யூனிட்டி இருக்குன்னா அதுல இருந்து நைஸா அந்த 2 பேர் மட்டும் யாருக்கும் தெரியாம பிரிஞ்சு போவாங்க. மெல்ல வந்து 2 பேரும் சேர்ந்து அப்படியே போயிட்டு
காட்டுல தனியா வாழ ஆரம்பிச்சிருவாங்க. இதுக்கு பேரே வந்து கான்சோர்ஷிப் அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி இதுதான் வந்து லவ் பண்ணி ஓடி போறது அப்படின்றது. இந்த மாதிரி ஓடி போயிட்டு இனச்சேர்க்கை நல்லா பண்ணிடுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு நாள்ல இருந்து ஒரு 2-3 வாரம் கூட இந்த மாதிரி தனியா சுத்திடுவாங்க. சுத்திட்டு எல்லாம் முடிச்சுட்டு திரும்ப வந்து இந்த குரூப்புக்கே வந்து மெல்ல வந்து எதுவும் தெரியாத மாதிரி வந்து சேர்ந்துருவாங்க. அந்த குரூப்ல கேள்வி வைப்பாங்களே, ஏய் எங்கடா அப்படின்ட்டு கேள்வி கேட்பாங்க. ஆனா உணவு தேடி போன மாதிரி நடிப்பை போடுவாங்க. எப்படின்னா 2 பேருமே சேர்ந்து வர மாட்டாங்க. ஆண் சிம்பன்சி ஒரு வழியில வரும், பெண் சிம்பன்சி இன்னொரு வழியில இருந்து அந்த குரூப்ல வந்து சேரும். அப்ப 2 பேரும் சேர்ந்து போனாங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியாதுல்ல. அதனால இந்த மாதிரி வந்து நடிப்பு போடும். ஆனா இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. ஒருவேளை ஆல்பா மேலுக்கு இவன் ஓடி போயிட்டு இனச்சேர்க்கை பண்ணிட்டு வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னு வைங்க, அவங்களதான் அந்த இளைஞன் வந்து செத்தான். அந்த அளவுக்கு வந்து அடிச்சு தூக்கி போட்டு மிதிச்சு என்னடா நினைச்சிட்டு இருக்க, எனக்கு தெரியாம நீ இந்த மாதிரிலாம் பண்றியான்னு பயங்கரமான அந்த துவம்சம் பண்ணிரும். பயங்கர அடி வந்து விழும். அடி தாங்க முடியாம அந்த இளமான் போயிட்டு வந்தவருங்கல்ல சரண்டர் ஆகி, நீங்க தான் எப்பவுமே மேலு, நாங்கெல்லாம் உங்களுக்கு கீழே தான், இதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்கன்ற மாதிரி ஐஸ் வச்ச உடனே சில ஆல்பா மேல் வந்து விட்டுரும். சரி போய் தொலைக்கிறான், எப்ப இருந்தாலும் நம்ம பேதானே. ஆனா சில ஆல்பா மேல் வந்து விடாது. ரொம்ப அடிச்சு அந்த குரூப்பை விட்டு துரத்துறது கூட வாய்ப்பு இருக்கு. அதோட ஈகோ பொறுத்து, அதுக்கு ஏற்படக்கூடிய அந்த பொறாமை பொறுத்து அடிக்கிறதும் அல்லது அதை மன்னிச்சு விடுறதும் இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து நடக்கும். சரி ப்ரோ, இப்போ ஓடி போறதே ஒருவேளை பீட்டாவா இருந்தா என்ன ப்ரோ பண்றது? அப்பவும் இதே தாக்குதல் தான் நடக்கும் வந்ததுக்கு அப்புறம். ஏன்னா இப்ப 2 பேர் பிரிஞ்சு போனாலும் இனச்சேர்க்கை மட்டும்தான் பண்ணும். தனியா வந்து சேர்ந்து 2 பேர் மட்டும் வாழ முடியாது. ஏன் வாழலாம்ல? ஏன் வாழ முடியாதுன்னா அதுக்கு ஆபத்து ஜாஸ்தி. இப்போ ஒரு குரூப்பா இருக்கும்போது ஒரு சிறுத்தை வருது அப்படின்னா யாரோ ஒருத்தர் முழிச்சிருந்து சத்தம் போட்டா எல்லாரும் எந்திரிச்சிருவாங்க. அவங்களுக்குள்ள ஒரு எல்லை இருக்கும். எங்க பலம் இருக்கும் அப்படின்றது அந்த குரூப்லயே இருக்கக்கூடிய எல்டர், அதாவது வயசான சீனியர்ஸுக்கு வந்து தெரியும். இந்த அனுபவம் எல்லாம் இவங்க 2 பேருக்கும் இருக்காது. இவங்க அந்த குரூப்ல தானே இருந்தாங்க, அப்ப இவங்களுக்கும் தெரியும்ல இந்த இடத்துல போனா பழம் இருக்கு அப்படின்னு சொல்லி. இல்ல, முழு அனுபவம் வந்திருக்காது. அதே மாதிரி இப்ப இங்க போனா பழம் இருக்குன்னு தெரியும். ஆனா அது வேற ஒரு குரூப்போடைய, வேற சிம்பன்சி குரூப்போடைய எல்லையா இருந்தா அப்ப இவங்களை வந்து அடிதானே விழும். அப்ப ஒருவேளை இந்த சிம்பான்சி பழம் எடுக்க வர்றதுக்கு முன்னாடியே இவங்களே போய் முன்னாடியே பழத்தை எடுத்துட்டு வந்துட்டு தனியா வாழலாம்ல? அல்ல, அவங்க கண்டுபிடிச்சிருவாங்கன்ற. இவங்க 2 பேரும் வந்து போறத, இது வந்து ரிஸ்க் இல்லை. இப்போ உங்களுக்கு சாதாரணமாவே நீங்க பழத்தை தேடி பழத்தை எடுத்து மற்ற உயிர்கள்ட்ட இருந்து தப்பிக்கிறது எல்லாமே ரிஸ்கா இருக்கும்போது, கூட்டமா இருக்கும்போதே இந்த பிரச்சனை இருக்கும்போது, இது தனித்தனியா இருக்கும்போது அந்த பிரச்சனை தான். இன்னொன்னு என்னன்னா, இதுக்கு அடிபட்டாலோ காயம்பட்டாலோ ஹெல்ப் பண்றதுக்கு யாரும் இல்லாம போயிடுவாங்க. அப்ப தன்னந்தனியா காட்டுல தவிக்கும் போது மற்ற உயிரினங்கள் ஈஸியா வந்து அட்டாக் பண்ணிரும். இந்த மாதிரி பல பிரச்சனை இருக்கு தனியா வாழ முடியாததுக்கு. அதே மாதிரி இப்ப மரத்துல பழமே சரியா வந்து காய்க்கல, அந்த மாதிரி இருக்கும்போது அந்த குரூப்லயே வயசான சிம்பன்சி இருக்கும்ல, அதுதான் வழிகாட்டும். இங்க போனா வந்து நமக்கு பழம் கிடைக்கும், இப்ப நம்ம வேட்டையாடி சாப்பிட்டுக்குவோம். அப்ப பழம் இல்லாத போது வேட்டையாடலாம். வேட்டையாடுறதுக்கு ஒரு குரங்க பிடிக்கணும், ஒரு கொலாபஸ் குரங்க மங்கியை வந்து பிடிக்கணும்னா இவங்க 2 பேர்னால மட்டும் முடியாது. பெண்கள் பொதுவா வேட்டையாட மாட்டாங்க, ஆண் சிம்பன்சி தான் வேட்டையாடணும். அப்ப இந்த ஆண் சிம்பன்சினால தனியா போய் வேட்டையாட முடியுமா? பிடிக்க முடியாது. ஏன்னா நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஒருத்தன் வந்து ஆல்பா மேல் துரத்திட்டு ஓடும் போது, மரத்து மேலேயே வந்து தாவிதாய் போகும்போது பக்கவாட்டுல ஓடாம இருக்கிறதுக்கு 2 பேர் பக்கவாட்டிலேயே வருவாங்க. அதே மாதிரி இன்னொரு சிம்பன்சி வந்து இந்த குரங்கு எங்க வரும்ன்ற தெரிஞ்சுக்கிட்டு அதை பிடிக்கிறதுக்கு முன்கூட்டியே அங்க இருக்கும்னு. ஸோ வேட்டையாடுறதும் வந்து கஷ்டமா போயிடும். இந்த மாதிரி வாழ்றதுக்கே வந்து சிரமமா போயிடும். அப்படின்றனாலதான் போயிட்டு இனச்சேர்க்கை மட்டும் பண்ணிட்டு திரும்பி வந்துடும். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணுது. அதுக்கப்புறம் என்னன்னா, இதுல இன்னொரு விஷயமும் நடக்கும். அந்த பெண்ணை கூட அடிக்கும் ஆல்பா மேல். ஒரு அளவுக்கு மேல ரொம்ப அடிச்சு துன்புறுத்தினா மற்ற பெண்கள் வந்து தட்டி கேட்க ஆரம்பிச்சிடும். என்ன ஓவரா பண்ணி, பெண்களுக்கு நான் மட்டும் பெண்கள் சப்போர்ட்டுக்கு வர்றாங்க, அப்ப ஆண்களுக்கு ஆண்கள் சப்போர்ட் வரணும்ல? ஏன்? கண்டிப்பா வரும். எப்ப வரும்னா, இப்ப ஒரு ஆண் வந்து இந்த மாதிரி கூட்டிட்டு போயிட்டு உள்ள வந்த உடனே அந்த ஆண் மற்ற ஆண்கள் கூட நல்ல உறவில் இருந்து நண்பர்களா இருந்தா அப்ப அவங்க வந்து விடுங்க தலைவா, சும்மா ஒரு தடவை தெரியாம பண்ணிட்டான் விட்டுருங்கன்னு சொல்லி பண்ணோம். அப்ப சரி இத்தனை பேர் சொல்றாங்க நம்ம விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி இன்னொரு தடவை பண்ணக்கூடாதுன்ற மாதிரி அது பாட்டுக்கு அந்த தனியா காதல் பண்ணி போச்சுல, அந்த சிம்பான்சி பாட்டுக்கு கோவத்துல இந்த மேல் இது ஆல்பா மேல அடிச்சு அடிக்கும் தான் ஒரு ஆல்பா மேல பதவி ஏத்துட்டா என்ன பண்றது?
அப்படி ஆனா ஆல்பா மேல் அப்படின்னா சும்மா கிடையாது. ஒரு 100 பேர் கொண்ட குழுவுக்கே ஆல்பா மேல்னா அத்தனை பேரை விட ஆல்பா மேலுக்கு தான் பலம் ஜாஸ்தி அப்படின்னு அர்த்தம். ஓகே, இது வந்து ஒரு பெண் சிம்பான்சியோட வந்து காதல் பண்ணிருக்கு, காதலுக்காக ஒருவேளை சண்டை போட்டு தான் ஒரு இது அப்படின்னு அதே தானே இதுக்கும். அதை பொறுத்த வரைக்கும் அந்த 40 பேருமே என்னுடைய ஒய்ஃப் மாதிரி தான். தலைவரே, நீங்க சொல்றது ஒய்ஃப், இது வந்து காதலுக்கு இருக்கிற பவர் ஏன் இன்னும் உங்களுக்கு தெரியல, புரியல? காதலா இருந்தாலும் அது கள்ளக்காதல் தானே. ஏன்னா ஆல்பா மேல் வந்து என்ன நினைக்கும்னா, என் ஒய்ஃபே கூட்டிட்டு நீ வர்றையான்னு அந்த ஒரு வெறி இருக்கும்ல, அந்த வெறிக்கு முன்னாடி இந்த காதல்லாம் தோத்து போய் சரண்டர் ஆயிரும், இன்னொரு தடவை பண்ண மாட்டேன்ற மாதிரி. ஸோ அந்த அளவுக்கு வந்து பெண்கள் இப்ப சப்போர்ட் பண்ணுது. பெண்களை வந்து அடிக்கும்போது பெண்களை வந்து சப்போர்ட் பண்ணும். எப்படி சப்போர்ட் பண்ணும்னா, ஏன் அடிக்கிறேன்ற மாதிரி கேள்வி கேட்கும். அதை மீறியும் ஏதாவது பண்ணுச்சுன்னா அப்ப எல்லா பெண்களும் சேர்ந்து ஆல்பா மேல அடிக்க ஆரம்பிச்சோம். அடிச்சிருச்சுன்னா ஆல்பா மேல்னால ஒண்ணும் பண்ண முடியாது. அமைதியா சோர்ந்து போய் ஒரு ஓரம் உட்காந்து. அப்ப வந்து இந்த மிச்சம் இருக்கிற மேல் வந்து சண்டை போட மாட்டாங்களா? அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, சாவட்டும், நம்மள மட்டும் அடிக்கிறான் மிரட்டுறான், நம்ம தான் எல்லாம் இவனுக்கு கொடுக்கணுமா, அடிங்கக்கா நல்லான்ற மாதிரி வேடிக்கை தான் பார்க்கும். அதனால பயங்கரமா அடிச்ச உடனே இதுவும் திரும்பி பார்க்கும், ஏன்டா காப்பாத்தாம விட்டுட்டீங்கன்ற மாதிரி அவமானத்துல போய் உட்காந்துரும். இப்ப உட்கார்ந்த உடனே இதுதான் பெண்கள் சப்போர்ட்ன்றது. ஏன்னா 40 பேர் கிட்ட பெண்கள் இருப்பாங்கன்னா அவங்க எல்லாம் முடிவு எடுத்துருவாங்க, இவன்லாம் நமக்கு ஆல்பா மேலா இருக்க தகுதி இல்லை, ஒரு ஓரத்துல உட்கார்றதுன்னா உட்காரு, இல்ல குரூப் விட்டு வெளியே போயிருன்ற மாதிரி. அந்த நிலைமை வந்த உடனே அதுலயே மற்ற ஆண்கள் இருப்பாங்கல்ல, அவங்கள ஒரு ஆல்பா மேல் வந்து உருவாகி அவங்களுடைய சப்போர்ட் வந்து பெண்களுடைய சப்போர்ட் அவங்களுக்கு கிடைக்கணும். கிடைச்சா அது வந்து ஆல்பா மேலா வந்து மாற முடியும். சப்போர்ட்னா எப்படின்னா, சரி நீ இருந்துக்கோன்ற மாதிரி ஏத்துக்கிறது. அப்படி இல்லைன்னா அந்த பெண்கள் வந்து மறுபடியும் அவங்களையும் தான் அடிக்க செய்யும். இந்த மாதிரிலாம் பண்ணும். இன்னொன்னு என்னன்னா, இந்த ஆல்பா மேல் வந்து சும்மா இருக்காது, எல்லாரும் வந்து தனக்கு மரியாதை கொடுக்கணும்னு நினைக்கும். ஆனா சில பெண்கள் வந்து மரியாதை கொடுக்காது. உதாரணத்துக்கு ரொம்ப நெருங்கி பழகக்கூடிய பெண்கள், ஆல்பா மேல் கூட இருக்கிற பெண்கள்லாம் அசால்ட்டாவே இருக்கும். அந்த பெண்கள் எல்லாம் ஆல்பா மேல் வந்து கண்டுக்காது. ஆனா அப்ப உள்ள வந்த வேற குரூப்ல இருந்து வந்த இளம் பெண்ணா இந்த மாதிரிலாம் இருந்தா அவங்க கூட தான் அந்த ஆல்பா மேல் வந்து அதிகாரத்தை காட்டும், அவங்கள போய் அடிக்கவும் செய்யும். என்ன ஓரா போற, நீ வந்து தலை குனியணும்ல, ஏன் குனியல, இந்த மாதிரிலாம் கூட நடக்கும். ஸோ இப்படிதான் ஆல்பா மேல்ல இந்த கான்சோர்ஷிப் அப்படின்ற அந்த லவ் பண்ணி போறது இதெல்லாம் வந்து நடக்குது. ஆனா இந்த வீடியோல வந்து ஒண்ணு தெரிஞ்சிருச்சு, பெண்கள் நினைச்சா வீட்டையும் பிடிக்க முடியும், நாட்டையும் பிடிக்க முடியும்ன்றதுக்கு சிம்பான்சியோட பெண்கள் வந்து உண்மையிலேயே ஒத்துக்கிறணும், சரியா? அதே மாதிரி உண்மையான காதல்லாம் சொல்லு வர்றேன். என்னங்க சிரிக்கி, ஏங்க சிம்பான்சி காதலுக்கு, ஏங்க எல்லா காதலுக்கும் எல்லாரும் உதவி பண்றாங்க, நம்ம சிம்பான்சியோட காதலுக்கு உதவி பண்ணுவோமே. அதே மாதிரி நீங்களே யாராச்சும் சிம்பான்சியோட காதலுக்கு உதவி பண்றீங்கன்னா #சிம்பான்சி காதல் அப்படின்னு சொல்லி போடுங்க. அடுத்த வீடியோல என்ன பார்க்க போறோம்? அடுத்த வீடியோல இன்னும் இதே மாதிரி சிம்பன்சிகள் பத்தியே சுவாரஸ்யமான தகவல்கள். காதல்னா அதுக்கு அடுத்து இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யம்னா, சிம்பான்சி ஏதாச்சும் படத்துல நடிச்சிருக்கா, படத்தோட கதையெல்லாம் நம்ம வந்து கண்டிப்பா பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு சிம்பான்சியோட காதல் கதையை எந்த படத்தோட கதையோட சிங்க் ஆகுது அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல வந்து பாக்குறோம். #சிம்பான்சியை வந்து மறந்துடாதீங்க. தேங்க்யூ.